18வது மக்களவையை அமைப்பதற்கான நிர்வாக நடைமுறைகள் தொடங்கி இருக்கின்றன. அமைச்சரவை கூட்டம், தீர்மானம் நிறைவேற்றம், மக்களவை கலைப்பு, குடியரசுத் தலைவர் சந்திப்பு என தொடர்ச்சியாக நிகழ்வுகள் அரங்கேற தொடங்கி இருக்கின்றன. பிரதமர் நரேந்திர மோடி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை நேரில் சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோரும் கடிதத்தை வழங்க இருக்கிறார். இவ்வாறு ஆட்சி அமைக்க உரிமை கோரிய பின்னர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஆதரவு கடிதங்களை முழுமையாக வழங்கிய பின்னர் அந்த அறுதி பெரும்பான்மைக்கான 272 எம்பிக்கள் ஆதரவு கடிதத்தை வழங்கிய பின்னர் அவர் ஆட்சி அமைப்பதற்கு அழைப்பு விடுப்பார். அதற்கு முந்தைய சந்திப்பும் இந்த 17வது மக்களவை நிறைவு பெறுவதற்கான தீர்மானம் மற்றும் மக்களவை கலைக்கப்பட்டதற்கான அந்த சான்று ஆதாரங்களை அவர் இப்போது நிர்வாக நடைமுறைப்படி பிரதமர் நரேந்திர மோடி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்து வழங்கி இருக்கிறார். இதன் பின்னர் அவர் ஆட்சி அமைக்க உரிமை கோரிவிட்டு வருவார். இன்று மாலை 4 மணிக்கு நடைபெறக்கூடிய என்டிஏ கூட்டத்தில் கூட்டணி கட்சி தலைவர்கள் அவர்களது நிபந்தனைகள், ஆதரவு கடிதங்கள் ஆகியவற்றை பெற்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் சமர்ப்பித்த பின்னர் அவர் ஆட்சி அமைப்பதற்கு மீண்டும் அழைப்பு விடுப்பார். அதன் பின்னர் அவர் 8ஆம் தேதி பதவியேற்பார் என தகவல்கள் வந்திருக்கின்றன. அதையொட்டி 3 நாட்கள் குடியரசுத் தலைவர் மாளிகைக்குள் பார்வையாளர்களுக்கான அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது என்று அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இதனால் புதிய பிரதமராக நரேந்திர மோடி கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து கூட்டணி அரசை அமைப்பதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. அதற்கான ஆரம்பகால அந்த நிர்வாக நடைமுறைகள் தொடங்கி இருக்கின்றன. இதையொட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து மக்களவை கலைக்கப்பட்டதற்கான தீர்மானம், ஆட்சி அமைக்க உரிமை கோருவதற்கான கடிதம் ஆகிய சான்றுகளை இப்பொழுது கடிதங்களை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் பிரதமர் நரேந்திர மோடி வழங்கி இருக்கிறார். பானு.